வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெயசார் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல் அருவித்திருக்கோயில் பைபாஸுக்கு ரொம்ப பக்கமாக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து போகிற தூரத்தில் ஒரு சூப்பராக டிடிசிபி அப்ரூவ் வாங்கின சைட்டில் அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடு ஸ்கொயர் ஃபீட் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறைய லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட்டும் வீடுகளும் நல்லா செம லுக்கில் ஹைஃபையாக 3 பெட்ரூமில் ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா இந்த மாதிரி புது வீடுகள் வீடியோவாக இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காண்டி நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படின்னா உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு பேங்க்கில் லோன் மூலியமாகவே வாங்கித்தர நாங்கள் ரெடியாக இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம அருவித்திருக்கோயில் பைபாஸ் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து வர தூரத்தில் தான் இந்த வீடு வந்து ஒரு 1375 ஸ்கொயர் ஃபீட்டில் டிடிசிபி அப்ரூவ் ஆன சைட்டில் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டில் சூப்பராக தரமாக நல்லா டைம் எடுத்து வீடு வந்து அட்டகாசமாக வாஸ்து பார்த்து குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க. 1375 சைட்டில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நல்லா தரமாகவே கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா 20க்கு 10 அப்படிங்கிற நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காகவே கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாம் நல்லா செலக்டிவாக எடுத்து பிராண்டட் மெட்டீரியல்ஸையும் இந்த வீடு முழுக்கவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், குவாலிட்டியை அவ்வளோ ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 510 அடி போர் வந்து 6 இன்ச் போர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு சம்பு நல்ல தண்ணி தொட்டியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடு என்ட்ரன்ஸ்லேயே நல்ல ஒரு மெயினில் வந்து கதவும் நிலையும் பார்த்திங்கன்னா தேக்கில் பண்ணி கொடுத்துட்டு முன்னாடியே ஒரு செக்யூரிட்டி கேட்டு சேஃப்டி கேட்டு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா 16க்கு 16. டைல்ஸ் எல்லாமே 4க்கு 2 பிராண்டடான வெர்டிஃபை டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு பார்த்து கொடுத்துட்றாங்க. பூஜை ரூமு செல்ஃப் தனியாக இண்டிவிஜுவலாக வச்சு கொடுத்துட்றாங்க. ஒரு வால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கபோர்டு இருக்குது. சூப்பராக டிவி ஷோகேஸ் தனியாக வைக்கிற மாதிரி அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மேலே லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. வீடு முழுக்க ஒரு பிராண்டடான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த வீடு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ எண்டு வரைக்கும் ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. போர் நம்ம போட்ட வரைக்கும் எல்லாமே இந்த வீட்டுக்கு வீடியோவாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நம்ம உங்களுக்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா கிச்சன் வந்து டைனிங்கோடு சேர்ந்து வந்துடும். 16க்கு 10 அப்படிங்கிற இடத்துல கிச்சனும் டைனிங்கும் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும். கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சனு, வார்ட்ரூஃபோட மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டைனிங்க்கும் ஸ்பேசியஸான இடம் இருக்கும். நீங்கள் டைனிங் டேபிள் போட்டு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்தளவுக்கு கரெக்டாக 16க்கு 10 சைஸில் கரெக்டாக பிரிச்சுருப்பாங்க. கிச்சன் மேடையெல்லாம் ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணி கொடுத்துட்டு மேலே லாஃப்ட்லாம் ஃபுல்லாக கபோர்டு இருக்கலாம் அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பிராண்டடான மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் கபோர்டு இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வயரிங் எல்லாமே வீடு முழுக்க 3 ஃபேஸ் வயரிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே குந்தன் தான். அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டை வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக நம்ம ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டி நம்ம இருந்து பார்த்து கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்தளவுக்கு பார்த்து கட்டியிருப்பாங்க. டோர்லாம் பார்த்திங்கனாலே குவாலிட்டியே தெரியும். அதே மாதிரி மற்ற வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு பிவிசி டோர் போடுவாங்க. இதில் வந்து ரெடிமேடாக செஞ்ச டோர் போட்டிருப்பாங்க. இது மாஸ்டர் பெட்ரூமு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 10. இதுலேயுமே செல்ஃப்லாம் வந்து லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. செல்ஃபும் கபோர்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. விண்டோஸ்லாம் நல்ல பெரிய விண்டோ நீங்கள் அந்த பார்த்திங்கனாலே தெரியும் வீடியோவில். அதே மாதிரி கிச்சனில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லாமே பேரிவேரு பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான். நீங்கள் வாஷ் பேசின் முதற்கொண்டு நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட் முதற்கொண்டு எல்லாமே பேரிவேரில் தான் போட்டிருப்பாங்க. அதேமாதிரி வால் மிக்சரும் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஹீட்ரு ப்ரொவிஷன் சவர் எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு முழுக்க இந்த வீடு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு பெட்ரூம் 16க்கு 10, இன்னொரு பெட்ரூம் வந்து 10க்கு 10 அப்படிங்கிற ஒரு சைஸில் வந்துடும். இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வெளியில் தனியாக வந்துடும். நம்ம ஹாலில் இருக்கிறவங்களும் 2வது பெட்ரூம் யூஸ் பண்ணுறவங்களும் தனியாக செப்பரேட்டாக போகிற மாதிரி வெளியில் ஹாலுக்குள்ளேயே வாயு மூலையில் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இதுலேயுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த ரூம்லேயும் 10க்கு 10 அப்படி சைஸ் ரூம்லேயும் கபோர்டு இருக்கும். லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு செல்ஃபும் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேசினுக்கு தனியாக வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷனாகவே தனியாகவே கொடுத்துட்றாங்க. நீங்கள் மற்ற வீட்டிலலாம் ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, கார் பார்க்கிங் ஏரியாவில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து தனியாகவே கொடுத்துட்றாங்க. இதில் வந்து ஒரு இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துட்றாங்க. இந்த 2வது பெட்ரூமுக்கு ஒரு இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துட்றாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
ஹெட்ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மழை பெஞ்சால் தண்ணி கீழே படிக்கட்டு வழியாக உள்ள போர்ட்டிகோ கார் பார்க்கிங் வழியாக வராமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஹெட்ரூமை ஹைட் படுத்தி ஆஸ்பா சீட் போட்டு சூப்பராக எலிவேஷனுக்கும் பார்க்க லுக்காக இருக்கிற மாதிரி நல்லா டிசைன் பண்ணிடுறாங்க. அங்கே ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் மாடியிலேருந்து யாரும் கீழே வராத அளவுக்கு சேஃப்டி கேட் கொடுத்துட்றாங்க. தட்டுவோடு நல்லா சுருக்கி போட்டு தட்டுவோடு ஒட்டி நீட்டாக பேக் பண்ணி சூப்பராக அட்டகாசமாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வரைக்கும் பில்லர்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், உங்களை கூட்டி போய் காமிக்க ரெடியாக இருக்கும்.